ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக பொட்டேட்டோ பால்ஸ் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. தோல் எல்லாமே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில்லை, அதுக்கப்புறமா பச்சை மிளகா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உப்பு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் கையிலே நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. நல்லா சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பால்ஸ் எல்லாமே போட்டுட்டு பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. கேஸ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இது பண்ணி கொடுங்க. நிறைய வெளியில் விற்கிற பேக்கேஜ்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் கலந்ததெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டிலே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.